ஒரு நடிகர் சென்றாயன் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு சென்றாயன், வணக்கம். வணக்கம் அந்த சார். மக்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உணர்வுகள் எப்படி இருந்தது? அவருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கான இறுதி அஞ்சலி மக்கள் செலுத்தும் பொழுது நம்மால் இங்கிருந்து பார்க்கும் பொழுது, நேராகவும் பார்க்க முடிந்தது. நீங்கள் அங்கே இருக்கும் பொழுது உங்களுக்கான உணர்வு எப்படி இருந்தது? இல்லை சார், எனக்கு நேற்று ஆக்சுவலாக நான் ஒரு ஃபுல்லாக நார்த்து சைட்லாம் ஷூட்டிங் போனேன். போயிட்டு வந்துட்டு நேராக எங்கள் ஊர் தேனி மாவட்டத்துக்கு வந்துட்டேன். வந்துட்டு நேற்று ஃப்ரெண்டு எல்லாரும் சொல்லி யூடியூப்ல பார்க்கும்போது தெரிஞ்சது, என் தங்க தலைவன் இந்த மாதிரி சொல்லும்போது இந்த துக்கம் கேட்டோன்னு ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சார், அவர் தங்கத்தின் தங்கம், சொக்க தங்கம், அது மட்டும் நான் சொல்லுவேன். நான் எம்ஜிஆர் சாரை நான் நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் விஜயகாந்த் சாரை நான் பார்க்குறேன். ஏன்னா நான் கஜேந்தரான்னு ஒரு படம், அந்த படத்துக்கு நான் கம்பைன் ஆர்டிஸ்டா நான் ஷூட்டிங் போயிருந்தேன். அப்பெல்லாம் எங்க கூட ஒரு 25 பேர் போயிருந்தோம். 25 பேர்கிட்டே ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்ல சார், நாங்க சாப்பிடல அப்படின்னு சொன்னோம். உடனே அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு அசம்பிள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த மேனேஜர் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. எங்களை சாப்பிட வச்சு அழகு பார்த்து அதுக்கப்புறம் தான் நடிக்க சொன்னாங்க. டைலாக் கொடுத்தாங்க. இந்த எனக்கு வார்த்தை தெரியல சார். எனக்கு அது மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன் சார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வார்த்தையை அதுதான் சொல்லுவேன். ரொம்ப தங்கமான. நான் சென்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு காசு இல்ல, ஒரு 2-3 நாள் பட்னியா இருந்தேன் நானு. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, விஜயகாந்த் சாருடைய ஆபீஸுக்கு போங்க, இந்த டி நகர் பாண்டி பஜார்ல ஒரு ஆபீஸ் இருக்கு, விஜயகாந்த் சார் ஆபீஸ் இருக்கு, அங்க போங்க, எப்பயும் சாப்பாடு கிடைக்கும், போடுவாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் போனேன். நான் அன்னைக்குன்னு பார்த்து விஜயகாந்த் சார் அங்க இருந்தாரு. நான் பார்த்தேன், சாப்பாடும் போட்டாங்க. நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். அந்த நன்றி என்னைக்கு நான் நன்றியா இருப்பேன். விஜயகாந்த் சாரு அவங்க குடும்பத்துக்கு நான் இன்னைக்கு நான் நன்றியா இருப்பேன். எனக்கு தெரியல சார், நீங்க ஏதாவது சொல்லுங்க, நான் பேசுறேன் சார். உணவு குறித்து நாம் நிறைய பேசுறோம். அது ஒருவேளை மற்றவர்களுக்கு பார்க்கிறவங்களுக்கு ஒருவேளை என்ன அது சாப்பாடு போட்டான்றதை பேசுறாங்கன்றது இருக்கலாம். ஆனா அந்த பசியோடு அந்த வேலை தேடி இந்த கலை உலகத்துல ஒரு தேடலோடு இங்கே வரும் பொழுது அவர்களுக்கு அந்த பசியோடு இருக்கவங்களுக்கு அந்த உணவுன்றது ரொம்ப முக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் பசியோடு போகும்போது அவங்களுக்கு அந்த உணவு ஒருவேளை சாப்பிட்டது, இன்றைக்கி நீங்கள் வசதியாக சாப்பிடலாம், பெரிய ஹோட்டலில் போய் கூட சாப்பிடலாம். ஆனால் அன்னைக்கு அவர்கள் உங்களுக்கு கொடுத்தது அது ஒரு பெரிய ஒரு வரமாக அது நீங்கள் உணர்றத என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. விஜயகாந்த் அவர்களோட நீங்கள் கடைசியாக உரையாடல், அது குறித்த நிகழ்வு ஞாபகம் எதுவும் இருக்குதா உங்களுக்கு? இல்லை சார், அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, கஜேந்திரா அதுக்கப்புறம் நான் நடிக்க ட்ரை பண்ணும் போது விஜயகாந்த் சாருடைய படங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு அதுக்கப்புறம் நான் என்னுடைய படங்கள்லாம் நடிச்சு முடிச்சு கொஞ்சம் மேலே ஏறி வரும்போது சார் அரசியலுக்கு வந்துட்டாங்க. இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவருடைய மகன் சண்முக பாண்டியன் மூலியமா ஒரு படம் ஒரு டைரக்டர் கதை சொல்லி ஓகே பண்ணி ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப சமீபத்துல நான் சாருக்கு ஃப்ரெண்டு கேரக்டர், ஒரு காமெடி கேரக்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பேச்சுவார்த்தை நடந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஓகே, விஜயகாந்த் சார் கிட்ட போயிட்டு இது வச்சு ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி ஓகே பண்ணிட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் எல்லா டைரக்டர் ப்ரொடியூசரா சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நாள் என்னைக்கு வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அந்த கடவுள் கூப்பிட்டாரு. அந்த நாள் வராமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க? சார், அது நான் என்ன சொல்றது, ஏன்னா என் தலைவன் எனக்கு மதுரை மாவட்டத்தில் முன்னாடி எங்க ஊர் மதுரை மாவட்டம். மதுரையில இருந்து மனுஷன் யாருன்னா விஜயகாந்த் சார் தான். அப்ப விஜயகாந்த் சார் மதுரையில இருந்து போயிட்டு நடிகர் ஆயிட்டாரு, பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. அப்ப நானும் வருவேன், நானும் அங்க போவேன், நானும் நடிகர் ஆயிருவேன், பெரிய ஆள் ஆயிருவேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்தேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, நானும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரு ஃபர்ஸ்ட் அது கேள்வியா சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். அவரு நம்மளுடைய பேச பாப்பார் சார். பேச பார்த்து நம்ம வாடி அப்படியே பதந்து இருப்போம்ல, பசியோட இருந்தா அவருக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, சாப்பிட்டு நம்ம பேசுவோம், வாங்க உட்காருங்க அப்படின்பாங்க. இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படின்னா, எம்ஜிஆர் சார் என்ன பண்ணுவாருன்னா இந்த சாப்பிடும்போது டெக்னீஷியன் எல்லாம் என்னென்ன சாப்பிடுறாங்கலாம் பார்த்துட்டு வருவாங்கன்னா, அதே மாதிரிதான் விஜயகாந்த் சாரும் பண்ணுவாங்களாம். டெக்னீஷியன் எல்லாம் சரி, நமக்கு இந்த இவ்வளவு வெரைட்டி, இவ்வளவு சிக்கன் மட்டன் எல்லாம் வந்திருக்கு, இப்ப அவங்க எல்லாம் என்னென்ன சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வச்சு ஏதாவது இந்த ஐட்டத்துல ஏதாவது கம்மியா வந்துச்சா கோப்பிட்டுருவாரு. கோப்பிட்டுட்டு ஏன் இவங்களுக்கு எல்லாம் கம்மியா இருக்கு,
அப்படின்லாம் சொல்லி அவங்க அந்த ஐட்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாம். இது இந்த மாஸ்டர் நம்ம தங்கர் மாஸ்டர்லாம் இருக்காரு, அவருக்கெல்லாம் தெரியும். அரவிந்த் சாரு, மகராஜன் சார் டைரக்டர் சாரு, நம்ம டைரக்டர் சாரு, எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வந்து 2-3 தடவை தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த தெய்வத்தை வந்து நான் கண்டிப்பா நான் இப்ப ஊர்ல மாட்டிக்கிட்டேன். இல்லாட்டி நான் கண்டிப்பா நான் அங்க வந்திருப்பேன். இல்ல சார், எனக்கு நான் என்ன பேசுறேன்னு இல்ல.